पेंसिल ओके कॉपी ओके बैग कट्टा है बैग பிள்ளைக்கு பேக் வேற விட்டுதா அப்புறம் வேற என்னமா கலர் அடிச்சதா கொடுப்பாங்க ரைட் எடுத்தேன் கிச்சி அவருக்கு ரிக்ஸிஸ் உங்களோட பேர் கிருனிஷாக்கு கலர் அடிக்கிற பென்சில் கொப்பி பேக் அம்மா வந்து மாமா வண்டி தரேன் உங்களுக்கு என்ன அப்படியா அப்பா என்ன சொல்ற பிள்ளைக்கு எந்த பேர் அப்படியா அப்ப உங்களுக்கு இவங்களுடைய பொழுது போயிடும் இது உங்களுக்கு ஆபரேட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் வந்து பாருங்க நிர்மலோட கால்ல நான் நினைக்கிறேன் அவருடைய கால முழுக்க அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க கால் ஒன்று இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு துண்டை பாருங்க இப்படி விட்டு இருக்கிறாங்க நான் தொட்டு காட்டுறேன் உங்களுக்கு அவருடைய நிலைமையை பாருங்க அவங்க கால் துடையோட மேல் துடையோட சத்துரை சிகிச்சை செய்து வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் நிர்மலுடைய இன்றைய நிலை. அவர் வந்து ஒரு காலோட 2 சின்ன குழந்தைகளோட ஒரு கதிரையில உட்கார்ந்து இருக்கிறார். நாங்க வரும் பொழுது பண்ணிட்டாங்க. பச்சை புண்ணாலே பழைய புண்ணா வாழ்ந்து கட்டிட்டு இருக்கலாம். இப்ப அவங்க ஆபரேஷன் பண்ணனால கொஞ்சம் நோய் கூட காலக்கீழ வச்சு உங்களுக்கும் காலில் ஆபரேஷன் பார்க்க வாயா நீங்க பாடுங்க நான் சொல்றேன் இப்படி செய்யணும் அப்படியே வச்சிருக்க கூடாது. உடற்பயிற்சி இப்படி இந்த இங்கதான் வீங்கி வந்தது வந்தோடனே தக்காளி பழம் மாதிரி வந்து தண்ணீர் கொப்பளம் வந்த பிறகு இதை இப்படியே வெட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு இதை இப்படியே வெட்டி இந்த முடியில கொப்பளம் வந்தோடனே அப்புறம் இந்த பின்பக்கம் வெட்டிட்டாங்க. இப்போ ஒரே காலில் 3 தைரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்ல இருந்து நான் படுத்தான் இனி அவங்க சொல்ற டிக்கெட் வந்தீங்க எலெக்ஷன் அன்றைக்கு எங்களுடைய புலம்பெயர் வாழ் சகோதரங்களை நாங்கள் நிர்மல் என்ற ஒரு சகோதரனை தான் இன்றைக்கு பார்க்க வந்தாங்க. அவரை பார்க்கறது வந்து அவருடைய மனைவி வீட்டு வேலை செஞ்சு இந்த 2 பிள்ளைகளையும் அவரையும் பார்க்கிறார். அது காணாது. எங்களுடைய வாழ்க்கை செலவு மிகவும் அதிகமானது. ஆனா அவருடைய பெற்ற தகப்பன் அவர் கூலி வேலை செஞ்சு இவருக்கு ஒரு உதவியா தகப்பன் இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய காலிலையும் அதே மாதிரியான ஒரு காய நிலைமை ஏற்பட்டு இன்றைக்கு டிசம்பர் மாசம் இன்றைக்கு நான் 3ஆம் தேதி இங்க நிக்கிறேன். 2024ஆம் ஆண்டு இவர் நேற்று தான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கிறார். 15 நாளைக்கு பிறகு ஆபரேஷன் பண்ணி முடிச்சு இவரும் படுத்த படுக்கையா இருக்கிறார். ஆகவே இந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக உங்களுடைய நேசக்கரங்களை நீட்ட வேண்டும் என்பது வே ஆஃப் விஸ்டத்தினுடைய தாழ்ந்த கோரிக்கையாக இருக்கின்றது. இதனை வணக்கம் புலம்பெயர் உறவுகளே, வே ஆஃப் விஸ்டத்தினுடைய இன்னும் ஒரு நிகழ்வாக இன்று நாங்கள் திருகோணமலை லிங்கநகர் எனும் இடத்திலே நிர்மல் எனும் சகோதரனை காண வந்திருக்கின்றோம். அவர் உபாதையால் தன்னுடைய ஒரு காலை இழந்து 2 பிள்ளைகளோடு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். நிர்மலுக்கு வே ஆஃப் விஸ்டம் தன்னால் முடிந்த தேவைகளை நிறைவேற்றும் பணியிலே இன்று நாங்கள் நிர்மலுடைய வீட்டை வந்திருக்கிறோம். ஸோ வாங்க நிர்மலோட கொஞ்சம் உரை ஆடுவதன் மூலம் அவரோடு பேசுறதன் மூலம் அவருடைய நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கை அவருக்கு என்ன நடந்தது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன நாங்கள் உங்களுக்கு முன்ன கொண்டு வரோம்.
நிர்மல் வணக்கம் யூடியூப் சேனலுக்காக வரலாம். ஏற்கனவே உங்களுடைய ஒரு கோரிக்கை எனக்கு கிடைச்சது, நிர்மல் என்ற ஒரு சகோதரனை போய் சந்திக்க சொல்லி. அதன் அடிப்படையில் நாங்கள் வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் சேனலுக்குள்ளாக வந்து உங்களை நேர்காணல் செய்ய போறோம். அதுல உங்களுக்கு முதலாவது எதுவும் ஆட்சேபனை இருக்கா அல்லது உங்களுக்கு இதுல விருப்பமானது எனக்கு தெரியும், சொல்லுங்க. சரி, ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்றதுக்கு நன்றி. அப்ப நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசுவோம். ரைட் நிர்மல், எங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை வே ஆஃப் விஸ்டத்துக்கு கிடைச்சது. அப்ப நாங்க உங்களை சந்திக்கணும் என்று ஆவலா இருந்தாங்க. இந்த மழை காரணமா எங்களுக்கு நிறைய போயிடுச்சு. எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய முழு பேர் என்ன? நிர்மல் கான். நிர்மல் கான், திருச்செல்வம் நிர்மல் கான். அம்மா ரைட். இது உங்களோட பிள்ளை. சரி, இந்த இடம் இருக்கிற விலாசத்தை சொல்லுங்க நிர்மல். நிர்மல் கான், 8/19, திருச்செல்வம் வீதி, லிங்கநகர், திருவண்ணாமலை. அப்ப உங்களோட இவங்க 2 பேரும், இவருக்கு எத்தனை வயசு? என்ன பேர்? பிரிட்டிஷ். இவன் நிஷா. பொம்பளை பிள்ளை. நிஷா எத்தனை வயசு? 2.5 வயசு. சரி, எனக்கு உங்களுடைய மனைவி வீட்டு வேலை உடம்பு சரியில்லாம போனவங்க வீட்டு தொழிலுக்கு போயிருக்காங்க. வீட்டு வேலைக்கு போறவங்க. அப்ப அவங்க வீட்டு வேலை செஞ்சாதான் நாங்க ஒரு நாள் காய்ச்சி சாப்பிட செய்யலாம் போயிருக்காங்க வீட்டு வேலைக்கு. அதான் வர கிடைக்கலாம். சரி, அதை பத்தி யோசிக்காங்க. இப்ப நாங்க வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் சேனல் நாங்க வந்திருக்கிறோம் உங்களை பாக்குறதுக்கு. எங்களால ஏழுமான உதவிகளை நாங்க கட்டாயம் எங்களுடைய புலம்பெயர்வாழ் சகோதரங்களுக்கு நாங்க இந்த காணொலியை நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு உங்களோட நிலைமையை காட்டுவோம். உங்களுடைய நிலைமை, உங்களுடைய தேவைகளை நீங்க மனம் விட்டு எங்களோட பேசுங்க. அதை நாங்க எங்களுடைய வே ஆஃப் விஸ்டத்தின் ஊடாக கொண்டு போய் அவங்களுக்கு நாங்க சமர்ப்பிப்போம். அதன் ஊடாக உங்களுக்கு நல்ல பதில்கள் கிடைக்கும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. இப்ப உங்களுக்கு ஒரு கால் பிரச்சனை என்ன கேள்விப்பட்டேன், அது என்ன மாதிரி நடந்தது நாங்க பார்க்கலாமா? வாங்க. இந்த மாதிரி நடந்ததுன்னா கால் 4 நாளா வீக்கமா இருந்தது. ஓகே. அப்ப வீக்கமானாலும் நடக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும். பெருமுறல் கிட்ட பெரிய கொப்பளம் வந்தது, தண்ணி கொப்பளம் மாதிரி. அதை கிளீன் பண்ணணும்னு சொல்லி கிளீன் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ல. கிளீன் பண்ண பிறகு விரல் மட்டும் தனியா இதா விட்டுட்டு கிளீன் பண்ணாங்க. கிளீன் பண்ண விரலுக்கு பக்கத்துல சின்ன ஒரு ஓட்ட மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்ப நான் அதை அங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு பிரைவேட்டா மருந்து கட்டினேன். ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் போய் மருந்து கட்டினேன். அது கொஞ்சம் மாறி வந்தது. அதுக்குள்ள சுகர் அது பிரச்சனையா கூட பிடிக்க இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு. இன்ஃபெக்ஷன் ஆனா கால் வச்சு நடக்கலாம் போனோங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் திரும்ப போனோம். நாங்க கிளீன் பண்ணி ஆப்ரேட்லாம் பண்ணவங்க அது சரி வரல, கால் செய்யலாங்க. அப்ப சொன்னாங்க முழங்காலுக்கு கீழே எடுப்பம் உண்டு, இந்த முழங்கால கீழே எடுப்பம் உண்டு, எடுப்போம் சொன்னாங்க. இது இப்ப நான் சொல்றேன், அது வரைக்கும் சொல்லுங்க. அவன் இந்த காலுக்கு எடுப்பு, முழங்காலுக்கு எடுப்புன்னு சொன்னாங்க. அடுத்து சைன்லாம் வச்சுட்டு போயிட்டு ஓகே பண்ணி போனோம். ஆப்ரேட்டர் கிட்ட வச்சு விட்டாங்க, முழங்காலுக்கு மேலதான் எடுக்கணும். அது ஒண்ணும் சரியா நாங்க சைன் வாங்கினீங்க கீழே அவன் மேல எடுக்கிறேன்னு சொல்றீங்க, எவ்வளவு மட்டும் எடுப்பீங்கன்னு கேட்டேன். அது சரியா டாக்டர் சாக்கள் தான் பாஸ் செய்வாங்கன்னு சொன்னாங்க. சொல்லதான் சரி, இன்னும் நீ ஆப்ரேட்டர் கிட்ட போயாதானே, அப்ப ஒன்னும் செய்யல அது. அப்ப அதனால ஓகே சைன் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க விளக்கமா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு முழங்காலுக்கு மேலதான் எடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்க. அவங்க ஓகே பண்ணி எடுத்துட்டாங்க. சரி, எடுத்தோன்னா முழங்காலுக்கு மேல எடுத்தாங்க. டாக்டர் பார்க்கலாமா? இங்க வாங்க. இது உங்களுக்கு ஆபரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் வந்து பாருங்க, நிர்மலோட கால்ல நான் நினைக்கிறேன் அவருடைய கால முழுக்க அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க. கால் ஒன்று இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு துண்டை பாருங்க இப்படி விட்டு இருக்கிறாங்க. நான் அதை தொட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அவருடைய நிலைமையை பாருங்க. அவங்க கால் துடையோட, மேல் துடையோட சத்துரை சிகிச்சை செய்து வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் நிர்மலுடைய இன்றைய நிலை.
அவர் வந்து ஒரு காலோட 2 சின்ன குழந்தைகளோட ஒரு கதிரையில உட்கார்ந்து இருக்கிறார். நாங்க வரும் பொழுது நிச்சயமா இவருக்கு நாங்க நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதை விட அடுத்த காலையும் ஏதோ காயம் கொண்டு வந்திருக்கு நிறுவனத்துக்கு. இந்த இது பாரம் 2 கால் நடந்தது தானே. அப்ப ஒரு கால் வெயிட் எல்லாம் ஒரு கால் தாண்டிக்குள்ள அதுலயும் புக்கோல மாதிரி வந்து புண் வந்தது. இப்ப அதை ஆப்ரேட் பண்ணி தான் இதாக்கி தான் இப்ப மருந்து கட்டி கொண்டு வரேன். இப்ப கொஞ்சம் காஞ்சி இருக்குமா நான் பெண்டேஜ் போட்டு கட்டி கொண்டு வர்றீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் ஒரு நாளைக்கு. மருந்து கட்டி என்னத்துல போறீங்க? ஆட்டோல தான் போயிட்டு வரணும். ஆட்டோல தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு நாளைக்குன்னா 1000 ரூபாய் அப்படின்னு செலவு. ஆட்டோக்கு போய் வர மனைவி வீட்டு வேலை செய்யறா. அந்த அதுலயே எப்படியும் அவங்க ஒரு 1500 ரூபாய் அப்படிதான் கொடுப்பாங்க வீட்டு வேலைக்கு. 1000 ரூபாய் போயிடும். கிரீம் வாங்கணும், எக்ஸ்ட்ரா கிரீம் போடணும், மருந்து போடணும். இதுக்கு இல்ல, இது மாதிரி இருக்கு. இந்த காலுக்கு பிரச்சனை ஆயிட்டு அப்ப அதுக்கு ஜெல் வாங்கி போடணும். சரி, அது வாங்குறது ஆட்டோவும் செலவு. இவர் என்ன, நீங்க என்ன படிக்கிறீங்க? மேசரி போற நீ இப்பதான் முடியும். என்ன பேர் உங்களுக்கு? பிரிட்டிஷ். கிருத்திஷ் எங்க நர்சரி போறீங்க? நீங்க நர்சரி போறீங்க. நல்லா படிப்பீங்களா? கிருத்திஷுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும்? பென்சில். பென்சில், வேற கோப்பியும் பேக்கும். கோப்பியும் பேக்கும். மாமா உங்களுக்கு பென்சில், கோப்பி, பேக் எல்லாம் வேண்டி தருவோம். சரியா? நாங்க நல்லா படிக்கணும். அப்ப காலைல காயம் வேணும் என்ன? அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போய்க்கலையும் கிருத்திஷுக்கு நாங்க. நீங்களும் போறீங்களா? நீங்க நர்சரி போறீங்களா? அப்ப உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மாமா. பென்சில் ஓகே, கோப்பி ஓகே, பேக் கட்டாயம். பேக் பிள்ளைக்கு பேக் வேற வேற என்னமா? அவருக்கு ரெக்டிஸ். உங்களோட பேர் கிருனிஷாக்கு கலர் அடிக்கிற பென்சில், கொப்பி, பேக். அம்மா வந்து மாமா வண்டி தர உங்களுக்கு என்ன? அம்மா பாவம் தானே, அப்பா பாவம் தானே. மாமா வந்து உங்களுக்கு இப்ப கேட்டதெல்லாம் அப்படியா? அப்பா என்ன சொல்ற பிள்ளைக்கு? என்ன பேர்? அப்படியா? அப்ப உங்களுக்கு இவங்களோடய பொழுது போயிடும். இப்ப நீங்க வந்து கொஞ்சம் கிளி இருக்கு. அம்மா வேலைக்கு போயிட்டா சொல்லுவாங்க. அப்பா மட்டும்தான் இருக்கிறேன். சரி. ஆளுக்கு நீங்க என்ன மாதிரி வைத்தியம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? இதுக்கு மருந்து எடுக்கிறீங்க. இதுக்கு தான் நீங்க உண்டை விட்டு ஒரு நாளைக்கு போகணுமா? உண்டை விட்டு ஒரு நாளைக்கு நீங்க இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கால் போடுற ஐடியா இல்லையா உங்களுக்கு? இது நாங்க கவர்மெண்டால கொடுத்தது. கவர்மெண்டால கொடுத்தது. கவர்மெண்டால உதவி செஞ்சு தரல. அப்போ ஒரு நம்பர் ஒன்று தந்தவங்க ஜப்னாவை கைக்க சொல்லி, ஜப்னாவை காய்ச்சி கடன் எடுத்து தங்கி இருந்து கால் செஞ்சது. ஒரு கனடாக்க முடியுமா செஞ்சு தந்தவங்க. செஞ்சு தந்தாலும் போடுறது வசதி இல்லைன்னா இந்த கால் போட்டு நடக்க அந்த கால் பிளாஸ்டிக் கால் இருக்கு உங்களுக்கு இப்ப செஞ்சு தந்தவங்க. அது பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு, பாய்க்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இந்த கால் போயதால போட்டு நடக்கலாம். அவங்களுக்கு என்ன நோவுது சரி. அதை போட்டு இங்க கால் பேலன்ஸ் பண்ணலாம் இருக்கு. அப்ப நீங்க உங்களோட நீங்க எழுப்பி நிக்கிறதுக்கு நிர்மலாவே அப்ப உங்களுக்கு வைத்தியம் செய்வோம். என்ன மாதிரியான தேவை இருக்கு உங்களுக்கு? தேவைண்டா இப்ப கால் இருந்தபடி சுகமானா கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி நடந்து செய்யலாம். என்ன வேலை முடிஞ்சு செஞ்சீங்க? செக்யூரிட்டி கார்டு. சரி, இது நடந்து எவ்வளவு? நடந்துக்கு 1 வருஷம் தான். 1 வருஷம் தான். போன வருஷம் 8ஆம் மாசம் 14ஆம் தேதி செஞ்சவங்க. 1 வருஷம் கிட்ட 1 வருஷம் 2-3 மாதம் ஆயிடுச்சு. 1 வருஷம் 2-3 மாசம் ஆயிடுச்சு. அப்ப நீங்க இந்த பிளாஸ்டிக் கால் போடுறதுக்கு இதை காயத்தை மாற்றணும். அதுதான் உங்களுக்கு. இதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்குரிய அளவுல நாங்க பார்ப்போம். அப்ப மனைவியிட
இந்த வீட்டு வேலை செஞ்சு வர்ற சம்பளம் காணாது. வேற யார் உங்களுக்கு உதவி செய்யறாங்க? அப்பா கொஞ்ச நாள் உதவி செஞ்சவர். ஓகே, அப்பாவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. இப்ப அப்பாவுக்கும் நீங்க பாப்பீங்க. இப்ப நான் அம்மா இப்ப கதைச்சவ அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும். உடம்பு சரியில்லாம போயிட்டு அப்ப அவர உதவியும் போயிட்டு எங்களுக்கு இல்லாம போயிட்டு மற்றபடி யாரும் சொந்தத்துல பெருசா அந்த தேவைக்கு மட்டும் போய் சொல்லக்கூட செஞ்சவங்க. அந்த ஒரு நாளுக்கு இந்த 7 நாள் குறிப்பிட்ட டைம் செஞ்சாங்க. அதுக்கு தொடர்ச்சியா இல்லை. நாங்க போய் கொண்டு கஷ்டம் தான் நிலைமையில அங்க போயிட்டு வர்றதுதான் ஏதோ குடும்பத்தை போய் கொண்டு கொண்டிருக்கோம். மற்றபடி சரி, நாங்க இப்ப நாங்க வே ஆஃப் விஸ்டம் என்ற எங்களுடைய சேனலால இந்த உலகத்துல புலம்பெயர்ந்து இருக்கிற எங்களோட சகோதரங்களுக்கு நாங்க உங்களோட நிலைமையை எடுத்துக்கொண்டு போவோம். அவங்களுக்கு கூட உங்களே அவங்க இப்படியான கஷ்டப்படுறவங்களை இப்படி ஒரு உதவி தேவைப்படுறவங்களை தேடி உதவி செய்ய சொல்லி இருக்காங்க. சோ நாங்க இதை அனுப்புவோம். கட்டாயம் உங்களுக்கு உதவிகள் உங்களை தேடி வரும். உங்களோட மனைவியில உழைப்பு பார்க்கலாம். இப்ப உங்களோட அப்பாவும் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்றீங்க. அப்பா ஒரு கட்டி பாக்கட்டா? இல்ல அவர்தான் இருக்கிறாரு. ஐயா வணக்கம் ஐயா. என்ன பாடு? ஆஸ்பத்திரியில ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப இது பச்சை புண்ணாலே பழைய புண்ணு வாழ்ந்து கட்டிட்டு இருக்கலாம். இப்ப அவங்க ஆப்ரேஷன் பண்ணனால கொஞ்சம் நோய் கூட காலை கீழே வச்சாரு. உங்களுக்கும் காலில் ஆப்ரேஷன் பார்க்கவா ஐயா? நீங்க பாடுங்க. இப்ப இது நான் சொல்றேன், இப்படி செய்யணும் அப்படியே வச்சிருக்க கூடாது. உடற்பயிற்சி இப்படி இந்த இங்கதான் வீங்கி வந்தது. வந்தோடனே தக்காளி பழம் மாதிரி வந்து தண்ணீர் கொப்பளம் வந்த பிறகு இதை இப்படியே வெட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு இதை இப்படியே வெட்டி இந்த முடியில கொப்பளம் வந்தோடனே அப்புறம் இந்த பின்பக்கம் வெட்டிட்டாங்க. அப்ப ஒரே காலில் 3 டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்ல இருந்து நான் படுத்தான். இனி அவங்க சொல்ல இன்றைக்கா டிக்கெட் எடுத்து வந்தீங்க? நேற்று எலெக்ஷன் அன்றைக்கு எங்களுடைய புலம்பெயர் வாழ் சகோதரங்களை நாங்க நிருமல் என்ற ஒரு சகோதரனை தான் இன்றைக்கு பார்க்க வந்தாங்க. அவரை பார்க்கறது அவருடைய மனைவி வீட்டு வேலை செஞ்சு இந்த 2 பிள்ளைகளையும் அவரையும் பார்க்கிறார். அது காணாது. எங்களுடைய வாழ்க்கை செலவு மிகவும் அதிகமானது. ஆனா அவருடைய பெற்ற தகப்பன் அவர் கூலி வேலை செஞ்சு இவருக்கு ஒரு உதவியா தகப்பன் இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய காலிலையும் அதே மாதிரியான ஒரு காய நிலைமை ஏற்பட்டு இன்றைக்கு டிசம்பர் மாசம் இன்றைக்கு நான் 3ஆம் தேதி இங்க நிக்கிறேன். 2024ஆம் ஆண்டு இவர் நேற்று தான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கிறார். 15 நாளைக்கு பிறகு ஆபரேஷன் பண்ணி முடிச்சு இவரும் படுத்த படுக்கையா இருக்கிறார். ஆகவே இந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக உங்களுடைய நேசக்கரங்களை நீட்ட வேண்டும் என்பது வே ஆஃப் விஸ்டத்தினுடைய தாழ்ந்த கோரிக்கையாக இருக்கின்றது. இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. இன்னும் இந்த ஐயாவோட நான் பேசணும். ஐயா, இது என்ன சொல்றாங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து கட்டணும். 4000 ரூபாய் திருப்பி. சரி, அது வச்சுதான் கட்டுறாங்க. கிளீன் போட்டு தான் கட்டுறாங்க. ஏதோ கையில் கொடுத்துட்டு வீடு பார்த்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வசதி. சொல்லுங்கய்யா. இது வெளியே வேற ஏதாவது புண்ணு எப்படியும் இந்த பச்சை புண்ணுனால சரியா மாறிடும். சாப்பிட்டீங்கன்னா இந்த மாமைட்டோ இந்த உடங்காது இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு கீரை வகையில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா கல்சியம் புண் மாறிடும். கையில் கூட 18ஆம் தேதி இதுக்கு வாங்க, கிளினிக் வாங்க, அதுக்குள்ள பார்த்துக்கலாம். உங்களோட தேவைகளை எல்லாம் நீங்க எழும்பி நடக்கிறது எதுவும் வசதி இருக்கா? நான் இப்ப கையை ஒண்ணு நிறுத்திட்டு தான் போனேன். கால் வீக்கம் வத்திருச்சா ஊனிட்டா ஓகே. இன்னும் ஒரு 10-15 நாள் சரி, நான் நம்ப இல்லை.
எனக்கு தெரியாத நீங்க எழும்பிடுவீங்கய்யா, கெதியா எழும்புவீங்க. நீங்க எழும்பி நீங்க தானே பார்க்கணும், அந்த எல்லாரையும் பார்க்கணும், நிர்மலை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். அதிகம் இப்பதான் என்னைய படுக்க போட்டுட்டு ஒன்றும் செய்யல. சரி, அது ஒரு பிரச்சனை. அம்மா நீங்க இப்ப என்ன செய்றீங்க? நீங்க தான் எல்லாம் தூக்குறது பறிக்கிறது எல்லாம் செய்யறது நான் தான். வேலாது அவளுக்கு நேரம் எல்லாம் செஞ்சு இப்ப நான் தான் அவளை தூக்குறது. இப்ப கீழே கீழே வைக்கணும், டொய்லெட்டுக்கு கூட்டி கொண்டு போகணும். இப்படி செஞ்சு. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 63. உங்களோட பேரு சொல்லுங்க. புனிதாவதி, திருச்செல்வம் புனிதாவதி. ஐயாக்கு பேர் திருச்செல்வம். அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு 70 வயசு ஆகும். 70 வயசு ஆகுது. அப்ப உங்களுக்கு வந்து நிர்மல் மட்டும்தானா? இன்னொரு பொம்பளை பையன் இருக்குது, கட்டி கொடுத்துட்டீங்க. அதுக்கு 2 பிள்ளை இருக்குது. நிர்மல் பிரச்சனை இல்லை, நாங்க எதுவும் கேட்கறது இல்லை. அவங்களும் வந்து தெரிய மாட்டாங்க. அவங்க 2 பிள்ளைய பார்த்து அவருக்கும் கூலி வேலை தான் அவனும் தெரியுது. அப்ப அப்படி இருக்குன்னா நாங்க அவங்களை கடைச்ச கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கிறோம். என்ன செய்யறது? 2 பேரும் தான் நாங்க 2 பேரும். அவனை பாப்பாண்டு இருந்தா கடைசி அவனை நாங்க பார்த்து இப்ப எங்களையும் பார்க்க வேண்டிய கட்டம், வேற யாரும் பார்க்க வேண்டிய கட்டமா இப்ப இருக்கு. சரி, ஒரு பிரச்சனை இல்லம்மா, எல்லாம் மாறும். இப்ப இப்படித்தானேம்மா, ஒரு தேவைகள் ஒன்று வரைக்கும் ஒரு இப்படியான விஷயம் தான். வே ஆஃப் இஷ்டத்துக்கு தெரியாது. நீங்க நிர்மலம் ஒரு ஆள் இங்க இப்படி இருக்கிறது. ஆனா நாங்க வே ஆஃப் இஷ்டம் பண்ணி நாங்க இப்படி ஒரு வேலை அல்லக்கூடாமா. அவனுக்கு இந்த மாதிரி அவனுக்கு திடீர்னு அவனுக்கு இல்லம்மா, நாங்க அதான் எங்களுக்கு இவருடைய தகவல் வந்து இப்ப ஒரு அண்மை எல்லாம் கிடைச்சதம்மா. அப்ப நாங்க செய்யற நல்லதுகளை எங்களுடைய புலம்பெயர் சகோதரர்கள் பாக்குறபடியா தான். இல்லம்மா, அது எந்த தாய்க்கும் கவலைதான். எதிர்பார்க்காம ஒரு ஒரு வருத்தம் அம்மா. ஒண்ணு செய்யல, நிர்மல் வந்து தெரிஞ்சு கொண்டு போய் எங்கேயுமே ஒன்றும் செய்யல. அவருக்கு எதிர்பார்க்காம பழக்கமே கிடையாது, எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. அப்படிதான் நாங்க வளர்த்தோம். அதே மாதிரி கட்டி கொடுத்து 2 பெற்றா. ஆனா இதுக்கு எனக்கு இப்படி வர மாட்டேன்னு நான் நினைக்கல. எங்களை பார்க்காட்டி அவங்க நல்லா இருக்கணும் பார்த்தா அவனுக்கு இப்படி இருக்கு. அவருக்கும் இப்படி வந்துட்டு என்ன செய்ய நாங்க. சரி, யாரும் உதவியும் எங்களுக்கு இல்லை. உதவிகள் தேடி வருமாம்மா, ஒன்னும் யோசிக்காங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயம் உதவி வரும். அதுக்காக நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே நிர்மல தகவல். எனக்கு ஒரு 2 கிழமைக்கு முந்தி வந்த நிர்மல் அதுதான் வந்து சொல்லி வரையில போயிட்டு மழை தெரியுது. இந்த வாரம் முழுக்க மழை பெஞ்சு வெள்ளம் வந்து மக்கள் எல்லாம் வாட்டுல நல்ல காலம் வாட்டுல இருந்தது. வீட்டுல இருந்தா சரியான கஷ்டப்பட்டிருப்போம். இதெல்லாம் பங்கு கட்ட போவே இல்லாது. நான் அப்படியும் மழையில நனைஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போவேன். சாப்பாடு எடுத்துக்கொண்டு இந்த நானும் போவேன். மழையில நனைஞ்சு போவேன். இங்க இருந்து நடந்து அங்க சந்திக்கு போய் அதுல இருந்து பஸ்ல தான் போறது. அதுல இருந்து பஸ்ல போவேன். அப்படி போய் தான் பார்த்துட்டு வந்து நேற்று தான் டிக்கெட் வெட்டி வந்த பிறகு தான் கொஞ்சம் நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். ஒன்னும் யோசிக்காதீங்கம்மா, நாங்க ஏதாவது ஒன்று செய்வோம். எங்களுடைய மக்களுக்கு நீங்க கதைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்க இந்த பதிவு எந்த மாற்றமும் இல்லாம நேரடியா அவங்களுக்கு நாங்க கொடுப்போம். அவங்க பார்ப்பாங்க. அவங்க பாக்குறதுல இருந்து இந்த உண்மை, இந்த பிள்ளைகள் நிர்மல் அப்பா நாங்க இந்த பிள்ளைகளையும் வச்சு தனியா எனக்கே பார்க்க அம்மா வாங்க காய் கொடுத்து இல்ல எனக்கே தான் வச்சு செஞ்சு போடுவோம். அவனுக்கு ஏதாவது தானே காரையாது. அப்ப அதனால நானும் எந்த அவர் செய்வேன், நான் செய்வேன், எல்லாம் செய்வோம். சரி அம்மா, பாப்போம். நாங்க நிச்சயமா எங்களுடைய சகோதரங்களை வே ஆஃப் விஸ்டம் வந்து உண்மையிலேயே இப்படியான சகோதரன் நிர்மலை போன்ற பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நாங்க தேடி வர்றோம் என்று சொன்னா உங்கள்கிட்ட கொண்டு வரோம். ஏனென்றா இவங்களோட நிலைமையை நீங்க பாருங்க. இயற்கையான அவருடைய பாதிப்பை, அவர் உடல் உபாதையை பாருங்க. ஆகவே இது நிச்சயமா இவங்களுக்கு ஒரு நன்மையா அமையும் என்பது எங்களுடைய ஏற்கம். நாங்க நிர்மலோட கொஞ்சம் காய்ப்போம். நிர்மல், உண்மையிலேயே உங்களை தான் அப்பா கால் நோவும் தானே ராசா, நீங்க அதுல இருங்க. உங்களை தான் பார்க்க வந்தோம். ஆனா அப்பாவும் படுத்த படுக்கையில இருக்கிற மாற்றம் என்றது இருக்கு. அதனால நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. இதில இருந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல சகோதரன் நினைச்சு கொள்ளுங்க. வே ஆஃப் விஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவும் கரங்களை கொண்ட ஒரு அமைப்பாக நீங்க நினைச்சு கொள்ளுங்க. இந்த ஒவ்வொரு விஷயமும் நாங்க வே ஆஃப் விஸ்டத்துக்கு கூட எங்களுடைய சகோதரங்களுக்கு எடுத்துக்கொண்டு போவோம், காட்டுவோம்.
புலம்பெயர் வாழ் சகோதரங்களே, இந்த நிர்மல் உண்மையான நிகழ்வு, உண்மையான நிலைமையை நீங்க பாக்குறீங்க. உடலில் இந்த கால் அகற்றப்பட்டிருக்கு. இனி இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவர் தனக்கொண்டு ஒரு துணையா ஒரு பிளாஸ்டிக் காலையோ அல்லது இப்படித்தான் அவர் தன்னுடைய எதிர்காலத்தை கொண்டு போறார். இருந்தாலும் தன்னுடைய மனதை தளர விடாம இவர் மேலும் மேலும் தன்னுடைய வாழ்க்கையில முன்னோக்கி போறதுக்கு நீங்க உதவ வேண்டும் என்னுடைய கோரிக்கை. தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்றோம். இவங்களை மாதிரி எங்களுடைய சகோதரங்களுக்கு உங்களுடைய நேச பாச அன்பு கரங்களை நீட்டி உதவி செய்யும் பொழுது இந்த 2 சிறுவர்களுடைய எதிர்காலம், அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கை, இவருடைய உடல் நலம், இவருடைய மனைவி வீட்டு வேலை செய்தா அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து தன்னுடைய கணவனுடைய வீட்டில் இருக்கிறதுக்கான எல்லா உதவிகளும் உங்களுடைய கையில தான் இருக்கு. என்ன கைக்கிறதுல உங்களுக்கு எதுவும். அதனால நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தா மனசை விட்டு எங்களுடைய புலம்பெயர் மக்களுக்கு சொல்லுங்க, கேளுங்க. என்னென்ன பிரச்சனை கால் புண் மாறணும். மாறினா பிளாஸ்டிக் இருக்கு, அதை போட்டு கொஞ்சம் நடந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மற்றது மாதாந்த வருமானம் நிலைமை தெரியும், இளைஞர் என்ன மாதிரி பொருளாதார நிலைமை, மாதாந்த வருமானம் தெரியும் தானே. ஒரு நாள் வெளியே போற முடியாதான், ஒரு 1500 கிடைச்சாதான் அதை வச்சு ஆகிக்கணும். எங்களுக்கு மாதாந்த வருமானம் குறைவு. எங்களுக்கு மாதம் இந்த சாப்பாடு இதுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அதனால சாமான்கள் எல்லாம் விலை கூட, அந்த வருமானம் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, போறதான் செஞ்சு கொண்டிருக்கோம். அதனால மாதம் ஏதாச்சும் எங்களுக்கு சாப்பாடு செலவுகள் மற்றது சாமான்களுக்காண்டி ஏதாச்சும் உதவி செய்யணும்னா உதவி செய்யணும்னு கேட்டுக்கொள்றாங்க. மற்றபடி வருமானங்கள் நிலைமைகள் இப்படித்தான் போய் கொண்டு வாழ்க்கைங்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா செஞ்சு கொடுந்தோம். இப்ப இப்படி ஆயிட்டு எதிர்பார்க்கல, அது உங்களை கையில தான் இருக்கு. எங்களுக்கு மாதம் ஏதாச்சும் தேவையான உதவிகள் நீங்க செஞ்சு தரேன்னு கேட்டுக்கொள்றேன். நன்றி நிர்மல். உண்மையிலே இந்த சின்ன பிள்ளைகளை பார்க்கல, இந்த ஒன்றுமே அறியாத ஒரு மழல பிள்ளைகள், கள்ளங்கவடம் இல்லாதவர்கள், சிரிச்ச முகத்தோட, விளையாட்டு குணத்தோட இருக்கிறாங்க. என்ன மாமா எல்லாம் சாக்லேட் பென்சில் எல்லாம் பண்ணி கொண்டு வருவானே, சரியா? மாமாவோட விளையாடுவீங்க தானே? சரி, அதுகளுக்கு தெரியாது தங்களுக்கு என்னன்னா. கொஞ்சம் தெரியும் அண்ணாக்கு தான், அண்ணாக்கு கட்டாயம். ஐயோ, பிள்ளைக்கு கொடுக்கறது அந்த இது என்ன, பிள்ளைக்கு கொடுக்கற சாக்லேட் அண்ணாக்கும் கொடுப்போம், சரியா? அண்ணாக்கு கொடுக்க விருப்பம் தானே? அந்த அங்க செல்லம் அண்ணாக்கும் கொடுத்தா சொக்கா பண்ணி தரல பண்ணி தருவாவா? நாங்களும் உங்களுக்கு சொக்கா பண்ணி தருவோமா, சரியா? பிஸ்கெட் பண்ணி தரோம்ல, நல்லா கலைக்கிறாங்க. இப்ப நல்லா காயப்பா, பழக்கம் இல்லை தானே. என்ன சரி, நீங்க பாருங்க 2 குழந்தை செல்வங்களை பாருங்க எப்படி மழல மொழியில தங்களுடைய அவங்களுக்கு என்னன்றே தெரியாது, தங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க என்று தங்களுடைய கள்ளங்கவளமற்ற மனதிலிருந்து கலைக்கிறாங்க. பென்சில் வேணுமாம், சாக்லேட் வேணுமாம், கொப்பி வேணுமாம் என்று தங்களுடைய இந்த குழந்தைகளுக்கு தனக்கு சாக்லேட் வேணும். அந்த குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு, எதிர்காலம் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க நேர்காணல் ஊடாக உங்களோட கண் முன்னே காட்டுறோம். இனி நீங்க தான் எங்களுடைய அன்பு உறவுகளே இதை பார்த்து இதற்கான ஏதாவது நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோட நான் வெளிக்கிட போறேன். நான் இனி அடிக்கடி உங்களை பார்ப்பேன். என்னுடைய பிக்சத்தின் ஊடாக எங்களுக்கு தகவல் வரும், உங்களை பார்க்க சொல்லுங்க. அதை விட நான் ஊருக்குள்ள இருக்கிறபடியா நான் உங்களை எட்டி பார்ப்பேன். என்ற நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க என்னோட பேசுங்க, சரிதானே? ஏதாவது அவசரமான தேவைகள் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. இனியிலேருந்து அவசரமா இருக்கு அப்படின்னா எனக்கு என் பேர் ஜீரோம் தான், உங்களுக்கு நான் நேரத்தோட சொல்லியிருப்பேன். சாதாரண அப்படின்னு என்னோட கதைங்க. நாங்களும் இந்த யூடியூப் சேனலுக்கு ஊடாக, வே ஆஃப் விஸ்டத்தின் ஊடாக உங்களுக்கு மென்மேலும் என்ன உதவி எடுத்து தரலாம் என்றதை நாங்களும்
கொண்டு வந்து சேர்ப்போம். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெற வேண்டிய நேரம் இருக்கிறபடியா எனக்கு வந்து திருமல் என்னென்று சொன்னா, நான் இங்க விரைக்க முந்தி எங்களுக்கு போன 2 கிழமைக்கு முதல் நாங்க வந்து கிருஷ்ணவேணி என்ற ஒரு கன்னியால 3 பிள்ளைகளோட அவர் வந்து இப்படித்தான், அவருக்கும் விழுந்து மண்டையில காயம், அவங்களோட வீட்டை வந்து போனாங்க. அங்க வந்து பிரபா சிவலிங்கம் சொல்லி ஒரு சகோதரன் வந்து கனடால இருந்து ஒரு சிறிய பணம், ஒரு 43,000 ரூபாய் காசு போட்டு விட்டவர் உதவி செய்ய சொல்லி, அப்ப நாங்க கொண்டே அவங்களுக்கு 22,000 ரூபாய் காசை கொடுத்தனாங்க. இன்றைக்கு அவருக்கு மட்டக்களப்புல ஆபரேஷன் நடக்குது மண்டையில். அப்ப நாங்க 22,000 ரூபாய் காசு பிரபா சிவலிங்கம் கனடால இருந்து அனுப்பியிருந்த ஒரு சின்ன தொகை வந்து அதை கொடுத்து போக மிச்சம் 21,000 ரூபாய் காசு என்கிட்ட இருந்தது. அப்ப நான் உங்களை பார்க்க வரப்போறேன். இந்த சந்தர்ப்பத்துல பிரபா சிவலிங்கம் அனுப்பிட்ட காசை நான் இப்ப உங்கள்ட்ட தாரேன். நீங்க உங்களோட கிளினிக் மருந்துக்கு, அப்பாவுக்கு மருந்து கட்டுறதுக்கு அதுல தேவைப்படும் தானே, இப்போதைக்கு அதை கையில நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இதை நீங்க கையில வச்சுக்கொள்ளுங்க. மற்ற உதவிகளை வந்து மேற்கொண்டு நாங்க செய்யறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். இத பாருங்க. சரி நிர்மல், நாங்க வெளிக்கிற நேரம் வந்துட்டது. இந்த உதவியை உண்மையிலேயே வந்து பிரபா சிவலிங்கம் கனடாவில் இருக்கிற ஒரு சகோதரன் தான் தந்தவர். அவர் இங்க நாங்க வரைக்குள்ள இதை உங்களுக்கு கொடுக்கணும்ன்றத ஆசைப்பட்டது. நீங்க அவருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த உதவி செஞ்ச பிரபா சிவலிங்கம் கனடா இந்த வசிக்கும் சகோதரருக்கு நன்றி. கொஞ்சம் கஷ்டமான இருக்கிற நிலைமை நாங்கள் இருக்கிறோம். உண்மை சொல்ல போனா 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் சரியான கஷ்டமான இந்த வேலை அவசியம் இல்லை, மழையாலையும் சரியா வேலை இல்லை. இந்த சின்ன உதவி செஞ்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். பெரிய உதவி எங்களுக்கு இது கிடைச்சது, செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக் கொண்டிருக்கோம். ரைட், எங்களுடைய சகோதரங்களே, நாங்க இப்ப வெளிக்கிட போறோம் இந்த இடத்துல இருந்து. உண்மையிலேயே எங்களுடைய நிர்மல் தன்னுடைய எல்லா கவலைகளையும் சொல்லிட்டார். இந்த சின்ன குழந்தைகள் கூட உங்களுக்கு என்ன மாமா போயிட்டு வரேன், என்ன வேணும்? மாமா வரைக்குள்ள பண்ணிட்டு வருவான். சரிதானே? மாமா அண்ணாக்கு மாமா போயிட்டு வரவா? மாமாக்கு கை கொடுக்க. மாமா கை அப்ப மாமா போயிட்டு வர. சரியா? 2 பேரும் சத்தம் போடாம குழப்படி சொல்லாம விளையாடுங்க. என்ன இங்க ஓடிவா. பாருங்க, இவங்களுக்கு கையை காட்டி விடுங்க, பாய் காட்டி விடுங்க. பாய், போயிட்டு வர. நிர்மல், நான் வெளிக்கிட போறேன். ஒன்னும் யோசிக்காதீங்க. இது நிச்சயமா எங்களுடைய புலம்பெயர் வாழ் சகோதரங்கள் எல்லாருக்கும் பகிரப்படும். அங்கிருந்து நிச்சயமா உங்களுக்கு உதவி தேடி வரும். நாம் வருவோம் திருப்ப உங்களுக்கு. ஓகே, நன்றி சகோதரர், நீங்க இருங்க. நிர்மல் இன்றையில இருந்து எனக்கு ஒரு நல்ல சகோதரன். சோ வே ஆஃப் விஸ்டம் இந்த சகோதரனோட கூட பயணிக்கும் என்றதை அசைக்க முடியாத நம்பிக்கையோட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே சமயம் இந்த நிகழ்ச்சியை நான் இதோட நிறைவு செய்து கொள்றேன். இந்த இடத்துல இருந்து நான் வெளிக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில இன்னும் ஒரு உண்மையான நிகழ்வோட உங்களை சந்திக்கும் வரை வே ஆஃப் விஸ்டம், நான் ஜெரோம். அவங்க பேர் வச்சுக்க கனிந்து லேசாங்க. ஆனா பெரிய பெண்ணபடியா லேசுன்னு கனிந்த வச்சு கூடாது. இந்தாங்க 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 இந்த கனிக்குட்டி, இது உங்களுக்கு, இது தங்கச்சிக்கு, இது 2 பேரும் சாப்பிடுவோமா? டிக்கா. சரியா? ரைட். இப்ப ஹாப்பியா? ஓகே. கனிக்குட்டிக்கு ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி. கை தட்டிட்டு கை தட்டிட்டு. ஓகே ஓகே, சாப்பிடுங்க. சரியா? ஓகே. இன்று அநேக மக்கள் வறுமை கோட்டு கீழ் ஜீவனம் பண்ணும் குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள்.
அவர்களுடைய தேவைகளை கூட வெளிப்படுத்த தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள். அப்படியான மக்களை எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது தேடிச் சென்று அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணியுள்ளது. எனவே எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.